எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த கர்த்தரை நம்புகிற ஜனங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. அதனால யாரெல்லாம் கர்த்தரை நம்புறாங்களோ அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் சகல விதத்துல. இந்த வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் விடுவா இல்லையா? வப்பாசிங்களா கொஞ்சம் கையை உயர்த்துங்க. வானத்துக்கு நேரா கையை உயர்த்தி, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவர் பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவன் ஆசையில தன்னுடைய சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவை மாற்றி அவன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவன் விலா எலும்பிலே ஒரு பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணை அந்த ஆதாம் என்ற அந்த மனிதனுக்கு, முதல் மனிதனுக்கு மனைவியாய் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அந்த மனிதன் பலுகி பெருகி கொண்டிருக்கிறான் அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில ஆண்டவராலே அவன் பெருகி கொண்டிருக்கிறான். அந்த தேவன் இப்பொழுது வந்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். முதல் பிள்ளையை பெற்றெடுத்தார்கள், அவனுக்கு காயின் என்று பெயர் வைத்தார்கள். இரண்டாவது பிள்ளையை பெற்றெடுத்தார்கள், அவனுக்கு ஆபேல் என்று பெயர் வைத்தார்கள். அதுபோல இந்த அருமையான சகோதரன் இந்தியன் ஏர்போர்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இவங்க மிட்டமல்லி ஏர்போர்ஸ் பக்கத்துல மிட்டமல்லியில வீட்டுல வாடகை தங்கி இருக்கிறாங்க. என்னுடைய சபைக்கு தான் வராங்க. கேரல் சர்வீஸ் போறோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் என்னிடத்திலே சொல்லுகிறார், அடுத்த வருஷம் கேரல் சர்வீஸ்ல நீ ஒரு குழந்தைய பெற்றெடுப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த பிள்ளைக்கு நான் சொன்னேன். என்ன பாரதி, உண்மைதானே? அடுத்த வருஷம் அந்த வசனத்தை வாசிச்சுட்டு ஆண்டவர்களுக்கு சொல்ல கர்த்தரினுடைய உள்ளத்துல பேசுறாரு. அடுத்த வருஷம் இதே கேரல் சர்வீஸ்ல நீ உனக்கு கர்த்தர் ஒரு குழந்தை, ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய வல்லமையை 2 பேரும் கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த மாதத்துல இவங்க கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிள்ளை பிரெக்னன்ட் ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து சொன்னாங்க, சந்தோஷமா இருந்தது. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. கர்த்தரை நம்புகிற ஜனங்களுக்கு விரோதமாய் எவன் எழும்பினாலும் அவன் இல்லாமல் போவானே தவிர கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், பனை போல செழிப்பான். அதுபோல அது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் மேல் அமர்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம். எப்படி கடவுளை ஒரு மனிதனால் எதிர்க்க முடியாதோ அதே போல கடவுளை நம்புகிற எந்த ஒரு மனிதனையும் எந்த மனிதனாலும் எதிர்க்க முடியாது. ஏனென்றால் என்னை நம்புகிற ஜனத்திற்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். I will fight for them, I will fight against which is the against of him அப்படி சொல்லியிருக்கார். நான் இவர்களுக்கு யார் என்னுடைய நம்புகிற ஜனங்களுக்கு அதிக யார் எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நான் சண்டை போடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். சோ இது தேவனுடைய ஜனங்களுக்கான வாக்குத்தத்தம். சோ இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்னது பிரகாரம் ஆண்டவர் என்னிடத்துல அன்னைக்கு இவங்க 2 பேரா இருந்தாங்க. கர்த்தர் இன்னும் கர்த்தர் கர்ப்பத்திலே ஆசீர்வதிச்சிட்டாரு. இன்னும் சில நாட்களிலே 3 பேரா கர்த்தர் மாற்றுவார். இப்ப விசுவாசிகள், அதுக்குதான் வானத்தை நோக்கி கையை உயர்த்த சொன்ன. வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர், சர்வ வல்லமையில ஆண்டவர், சகலத்தையும் படைத்து அதை ஆண்டு கொண்டிருக்கிற சர்வ வல்லமையில சர்வேஸ்வரன், சர்வ ஈசன், சர்வ வல்லமையில இயேசு கிறிஸ்து, இந்த பரமண்டலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பரந்தாமனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து இந்த பிள்ளைகளை அவர் சொன்னபடியே செய்தார். அவர் சொல்லி இருக்கிறார், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம் அதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றார், பிரசவத்தை பார்க்கிறவன் நான் தான் கர்த்தர் சொல்லியிருக்கார். அந்த பிரசவத்தையும் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு பார்த்து தாயும் சேயும் சுகத்தோடு விலனோடு நலனோடு ஜீவனோடு கர்த்தர் பிரித்து தருவார் என்று சொல்லி அதுக்குதான் கை உயர்த்த சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் பிரசவத்தை பார்க்கிறவர். வந்து இந்த பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும், டாக்டர்ஸ் அவைலபிளா இருக்கணும், நர்சஸ் அவைலபிளா இருக்கணும், நேச்சர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், கையில பணம் இருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், ஆட்கள் உதவி, எல்லா சப்போர்ட்ஸும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து இந்த பிள்ளைகளை ஏற்படுத்தி தரணும். தாவீது சொல்லுகிற, யாக்கோபு சொல்லுகிறார், நான் ஒண்டியா இருந்தேன், இவ்வளவு பெரிய ஜனம் கொண்டு வந்த கர்த்தர் என்று கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. அதுபோல தம்பி ஒண்டியா அங்க தேடி வந்தார். கர்த்தர் கை யாக்கோபு எப்படி வந்தார் அது போல வந்தார். கர்த்தர் கை கொடுத்து ஒண்டியா இருந்தவனை கர்த்தர் ஒரு பெரிய திரள் ஜனக்கூட்டமாய் மாற்றும்படியார் தேவன் முன்னறிவித்து, தேவன் முன்குறித்து ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வானத்துக்கு பூமிக்கும் கரங்களை உயர்த்தி சொல்றோம். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி ஏற்ற துணையை உருவாக்கி அவன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து நீங்கள் பழகி பெறுவீர்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து இன்னும் திரளா இந்த பூமியில மனிதன் பெருகிக் கொண்டிருக்கிறான். அந்த ஆசீர்வாதத்துக்குரிய கர்த்தரே இயேசுவே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கே 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே கூடி வந்தார், அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய பாதங்கள் இங்கே பதிந்து கொண்டிருக்கிறது, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை எலிசா நாகராஜையும் அன்றுவரை பாரதியும் கர்த்தர் நீர் அவர்கள் கொடுத்த கர்ப்பத்தின் கனியையும் உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி இந்த பிள்ளைகள் 3 பேரை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக. 3 பேரை இந்த 3 பேருடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு சொந்தக்காரரும் இவர்களுடைய வாழ்க்கை மேலே எதிர்காலத்து மேலே அக்கறை உள்ளவரும் பொறுப்புள்ளவருமாகி அதிகாரம் உள்ளவராகி பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமைக்கு 3 பேரை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே இந்த 3 பேர் மீது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தினாலே வேலை அடிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதாக.